Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு திருநெல்வேலி ரெசிபி தான் பார்க்க போறோம். புளி தண்ணியும் கடலை துவையலும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது திருநெல்வேலியில ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. காய்கறிகள்லாம் இல்லாதப்போ சட்டுனி இந்த புளி தண்ணி நம்ம தயார் பண்ணிடலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் வத்தல் எடுத்துர்க்கேன். அதோட 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸில கொரகொரப்பா பொடி பண்ணி எடுத்துக்கணும். சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதை நல்ல சூடான வெந்நியை விட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டியான புளி கரைசல் வேணும்னாங்க 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா எந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். முதல்ல கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம 3 மிளகாய் வத்தல் மிக்ஸியில் ஆல்ரெடி திரிச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு 4 மிளகாய் வத்தல் எடுத்து சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்கணும். இதை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சாக்கில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் தான் அந்த புளி தண்ணிக்கு நல்ல வாசம் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சு வரணும், கருத்துறக்கூடாது. அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கட்டியான புளி கரைசல் வேணும்னு இல்லை. அந்த எடுத்திருந்த அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு புளி தண்ணி கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி குறைன்னு உடச்சி வச்சுருக்க மிளகாத்தூளையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கலந்து கொதிச்சு வரட்டும். உப்பு மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்ல குறைஞ்ச தீயில் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். அந்த வெந்தயம் நல்லெண்ணெய்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அப்போ தான் நமக்கு புளித்தண்ணி ரெடி ஆகும். பொட்டுக்கடலை துவையல் அரைக்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நம்ம மிக்சியில் அரைக்கையில் அம்மியில் அரைச்ச மாதிரி நல்லா அந்த மாதிரி ஒரு பதத்தில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் மிக்சியில் அரைச்சி பாருங்கள். அம்மியில் அரைச்ச மாதிரி நல்லா உருண்டு வரும் உங்களுக்கு. ஒரு சின்ன கப்புக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 நீல மிளகாய் சேர்த்துக்கிறேன். உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, இதெல்லாம் வச்சு மிக்சியில் நல்லா திரிச்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி திரிச்சு வந்திருக்குன்ட்டு. இதை திருப்பி ஓரத்தில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி கூட நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா திரிச்சு வந்தாக்கில் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். அந்த ஈரப்பதம் பட்டாலே போதும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மிக்சியில் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் கையால் எடுத்து உருட்டினீங்க அப்படின்னா நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரியே உங்களுக்கு இந்த துவையல் ரெடி ஆகிடும். இந்த புளித்தண்ணி பொட்டுக்கடலை துவையல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ரொம்ப பாப்புலரான ஒரு காம்பினேஷனுங்க. இதுக்கு நீங்கள் சைடிஷ் வைக்கணுன்னே அவசியம் இல்லை. சைடிஷ் எது வச்சாலுமே இதுக்கு நல்லா சூட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.